வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மாம்பழ புளிசேரி பண்ண போறோம். அதுக்கப்புறம் அவரைக்காய் பருப்புசிலி இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவரைக்காய் பருப்புசிலிக்கு அவரைக்காயை வதக்கிக்கலாம். அதே மாதிரி மாம்பழ புளிசேரிக்கு மாம்பழம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வரமிளகா பொடி, கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அது ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காயை சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம். அவரைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் மாம்பழ புளிசேரி தான் பண்ண போறோம். ஸோ மாம்பழம் வேக வச்சுக்கலாம். ஒரு மாம்பழம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கற்சட்டியில கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் வரமிளகா பொடி காரத்துக்கு, அப்படியே மூடி வச்சிருவோம். மாம்பழம் வேகட்டும். இந்த பக்கம் அவரைக்காய் வந்துட்டு இருக்கு, அந்த பக்கம் மாம்பழம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பருப்பு சிலிக்க அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எப்பயும் போல நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்துட்டு அதில் வரமிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சிக்க போறோம். முதல்ல அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம கடலைப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் பெருங்காய பொடி, தேவையான உப்பு, இந்த பருப்புக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். பருப்பு சிலிக்க அரைச்சாச்சு. இந்த பக்கம் அவரைக்காயும் நல்லா வெந்திருத்து பாருங்க. ஸோ நல்லா வெந்திருத்து. முதல்ல அவரைக்காயை எடுத்துடலாம். நாம அதே கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம பருப்பு சிலிக்கு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா? அதை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே வெந்துடும். அதுக்கப்புறமா குத்தி குத்தி வதக்கிக்கலாம். இந்த பக்கம் பாருங்க, மாம்பழம் நல்லா வெந்திருத்து. இதுக்கு அரைச்சி விட வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். நம்ம தேங்காய், சீரகம் அரைச்சி விட்டுக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் சீரகம். நம்ம எப்பயுமே மோர் குழம்புக்கு அரைப்போம் இல்லையா? அது மாதிரியும் அரைச்சி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய், சீரகம் தான் அரைச்சி விட போறேன். இதுலயே கொஞ்சம் மோரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். உப்பு போட்டு மோர் கடைஞ்சி ரெடியா வச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். தேங்காய், சீரகம் அரைச்சாச்சு. இது மோர் சிலிப்பி ரெடியா எடுத்து வச்சிருக்கோமோ அதுல சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுத மோர்ல நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் மாம்பழமும் நல்லா வெந்தெடுத்து மோரை சேர்த்துடலாம். ஆமா, எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழ சீசன் தானே, ஸோ அதனால எது வேணாலும் எடுத்துன்னு பண்ணலாம். நம்ம அப்படியே ஜஸ்ட் நுரைச்சி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் மோர் நுரைச்சி வரணும். அதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்துடலாம். பாருங்க, நம்ம அப்படியே மூடி வச்சிருந்தோமா பாருங்க, பார்த்தாலே தெரியும் ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. ஸோ இனிமேல் அப்படியே குத்தி குத்தி நம்ம வதக்க வேண்டியதுதான். பாருங்க, நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பக்கம் இழுப்பக்கரண்டியில 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்க போறோம் மோர் குழம்புக்கு. இப்போ மாம்பழ புளிசேரிக்கு நம்ம தாளிக்க தான் போறோம். இழுப்பக்கரண்டியில தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை தாளிச்சிடலாம். இப்போ புளிசேரி ரெடி ஆயிடுத்து. அதை மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் பாருங்க, நம்மளோட பருப்பு சிலிக்கு வேக வச்சிருந்தோமா, அதுவும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், நல்லா வெந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷம் ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்க, நல்லா சாஃப்டா நல்லா வெந்திருக்கு. இப்போ அவரைக்காயை சேர்த்துடலாம். அவரைக்காயிலே மஞ்சள் பொடி போட்டதுனால தான் நான் அந்த பருப்பு சிலி அந்த முசிலி வதக்கும் போது நான் மஞ்சள் பொடி போடலை. ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது கரெக்ட் ஆகிடும் நமக்கு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம்.
இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, மாம்பழ புளிசேரி, அதுக்கப்புறம் அவரைக்காய் பருப்புசிலி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மாம்பழ புளிசேரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.